வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு யூனிகார்னோட பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பௌர்ணமி நன்னாள்ல. ஸோ அந்த பௌர்ணமி தினத்தில் நமக்கு யூனிகார்னோட பிளெஸிங்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? அதே போல் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். இதிலேருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பொருந்தணும்னு சொல்ல முடியாது. அதே போல் ஒரு 4-5 அட்டை எடுத்து ஒரு குறுகிய வாசிப்பாக தான் நான் செய்ய போகிறேன். ஸோ எந்த அட்டை உங்களுக்கு பொருந்ததோ, உங்களோட உள்ளுணர்வு சொல்லணும்ல, இது உனக்கான செய்தி அப்படின்ட்டு. ஸோ அந்த செய்திகளை நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு கூறக்கூடிய செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். உங்களோட பிறந்த தினம் 18 இருக்கலாம், இல்லைனா 9 அப்படிங்கிற ஒரு கூட்டுத்தொகையில் கூட வரலாம். அதே போல் இங்கே 8 அதிகமாக தெரியுது. 888 பார்க்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கலாம், இல்லை உங்கள் பிறந்த தேதியோட கூட்டுத்தொகை 8 இருக்கலாம், பிறந்த மாதத்தின் ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல் இருக்குது. ஸோ அழகாக இருக்குது. இங்கே எல்லாமே ஒரு ஆசீர்வாத செய்திகளாக தான் என்னால் பார்க்க முடியுது. உங்களுக்கான குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஒன்று கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன ஆசீர்வாதம் வேணும்னு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. சில நேரங்களில் நம்ம யாருக்காவது உதவக்கூட பாக்கியம் கிடைக்கும். உதவுறது பாக்கியமானால் கண்டிப்பாக அது போன்ற பாக்கியம் கிடைச்சா கண்டிப்பாக உதவுங்க. அதே போல் உங்களுக்குள்ள மறைந்திருக்க திறமைகள் ஏதோ ஒன்று இருக்குது, அதையும் கண்டுபிடிங்க. கிங் ஆஃப் த யூனிகார்ன் வந்திருக்கான். ஸோ தலைவன் எங்கேயோ ஒரு தலைமைத்துவமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஒயிட் ஃபெதர் பார்க்கலாம். எஸ், எல்லாமே நல்லாயிருக்கு. மேஜிக், ஒரு மாயம் இந்த பௌர்ணமியிலேருந்து அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நடக்குமானா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுக்கான பொறுப்புகளை மனதார ஏற்று நடத்துங்க. இதேனால முடியாது அதேனால முடியாதுன்னு பயப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் துணை இருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கானதாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மாயம், உங்களை சுற்றி ஒரு மாயம், ஒரு மாயாஜாலம், நல்ல விஷயங்கள் இருக்குது. அதற்கான சாட்சியாக நீங்கள் ஒயிட் ஃபெதர் பார்ப்பீங்க. இல்லை சில பேர் வந்து ஒயிட் பட்டர்ஃப்ளை பார்க்கலாம். ஸோ வெண்மை நிற ஆடை கூட நீங்கள் இப்போது அணிஞ்சிட்டு இருக்கலாம். கிங் ஆஃப் த யூனிகார்னா சும்மா கிடையாது, அவன் கிங், அரசன். இப்போ நீங்கள் அரசியாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கான ஒரு பேர் புகழ், உங்களுக்கான பணம் சார்ந்த இருக்கிற விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே நம்ம ஒரு உதவி செய்யும்போது அது நமக்கு ரெட்டிப்பாக வரும். அதே போல் உங்களுக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களோட திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கலாம். ஓகேவா? நமக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கே இது காட்டும் அப்படிங்கிறது போல இருக்கு. அடுத்தது பார்த்தா கேளுங்க, கவனித்தல். இப்போ உங்கள் மனசுக்குள்ளே நிறையா கேள்விகள் இருக்குது அப்படின்னா அந்த கேள்விக்கான விடைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ சுற்றி கவனிங்க அப்படிங்கிறது போல பிரபஞ்சம் சொல்லுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறீங்க. சரியா? ஸோ முதல்ல வந்து மேஜிக் ஆட்டையும் சரி, கடைசியாக வந்து ஆசீர்வாத ஆட்டையும் சரி, உங்களோட ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் தேர்வு செய்கிறீங்க அப்படின்னு தான் அந்த பிரபஞ்சம் சொல்லுது. ஸோ உங்களோட ஆசீர்வாதம் சிறப்பானதாக இருக்க வாழ்த்துக்கள்.